கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே யோவேல் தீர்க்கதரிசி எழுதினதான தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் 2:26 நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம பாருங்கள், நம்ம குறித்து கவலை உள்ள கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறாங்க. நம்முடைய தேவன் நம் மீது இரக்கம் கொள்ளவர், மன உருக்கம் நிறைந்தவர், நம்மை பாவி என்று தள்ளிவிடுவதில்லை. அவர் அதுக்கு பதிலாக நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சரீரத்துக்கு தேவையான ஆசீர்வாதமாக நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும், சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தவரை நீங்கள் துதிக்க வேண்டும். இப்படி செய்கின்ற வேளையில் தேவன் சொல்லுகிறார், நான் என் ஜனங்கள் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்கு வெட்கம் இல்லை, வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான ஒரே ஒரு நல் வார்த்தை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இதை 2 தடவை சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாமல் எல்லா காரியத்திலும் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் கொடுப்பார், நாங்கள் அனுபவிப்போம், புசிப்போம், அவரை துதிப்போம் என்று சொல்லி இந்த நாளை நாம் நடத்துவோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதோடு கூட அவனை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் செய்ய சொல்லியிருக்கீங்க ஐயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுக்கு நல்ல வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே இரட்டிப்பான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், நீங்கள் அதை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.